Hello students, welcome to my channel. Now we 12th Maths chapter 6 exercise 6.5 la fifth sum. Show that straight lines x plus 1 equal to 2y equal to minus 12z and x equal to y plus 2 equal to 6z minus 6 அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கியூ அண்ட் ஃபைண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைன்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஸ்கியூ லைன்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். அது கன்வெர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா எது பிக்கஸ்ட் வேல்யூவோ அதால் டிவைடேட் பண்ணணும், நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இது 12 தான் பிக்கஸ்ட்டு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 12. இங்கே 2ஆல் பண்ணுறப்போ 12 கேன்சல் ஆகி 6ன்னு வந்துடுமா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 6. இசட்டில் இங்கே 12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த மைனஸ் மட்டும் கீழே வந்துட்டு இசட் ஈக்குவல் டு -1 போட்டுடலாம். செகண்ட் வேல்யூவும் அதே மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு இதில் பார்த்திங்கன்னா 6 வேல்யூஸும் பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 6 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 டிவைடட் பை 6. இங்கே 6க்கு காமனாக வெளியில் எடுத்தோம்னா இசட்லேயும் 6 கேன்சல் ஆகிடும். ஸோ இசட் -1 டிவைடட் பை 6. இது வந்து 6க்கு 6 கேன்சல் ஆகிடுமா. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால இதுலேருந்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ மேலே உள்ள வேல்யூஸ்லாம் ஏ வேல்யூ. ஸோ ஐ வெக்டார் ஒய்க்கும் இசட்டுக்கும் இல்லை, அதனால் கிடையாது. அடுத்தது பியோட வேல்யூ வந்து கீழே உள்ள வேல்யூஸ். ஸோ 12i ப்ளஸ் 6j மைனஸ் கே கேப். அடுத்தது சியோட வேல்யூ வந்து செகண்ட் உள்ள ஃபஸ்ட் மேலே உள்ள வேல்யூஸ். எக்ஸுக்கு வேல்யூவில் ஸோ ஐ கிடையாது. ஓ ஜேக்கு வந்து 2, இங்கே வந்து மைனஸில் தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸில் இருக்கனால நம்ம -2j அதேமாதிரி ப்ளஸ் கேன்னு எடுத்துருக்கோம். டியோட வேல்யூ கீழே உள்ள வேல்யூஸ். ஸோ 6i ப்ளஸ் 6j ப்ளஸ் கே கேப். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்கியூன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா, பி வெக்டாரும் டி வெக்டாரும் நான் பேரலாக இருக்கணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பி வெக்டர் அண்ட் டி வெக்டார் ஆர் நாட் பேரலல் வெக்டர்ஸ். ஸோ இது கண்டிஷனாக இருக்கிறப்போ அதோட ஃபார்முலா என்னவாக இருக்குன்னா, சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும் ஆன்சர். ஸோ இதோட மோஸ்ட்லி இதை சால்வ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். -2i ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ கேப். ஸோ ஐக்கு ஐ மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே ஐ இருக்கு, ஆனால் அந்த ஜேலேருந்து தான் இருக்குது. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆஃப் ஐ மட்டும்தான் வரும். ஜே இங்கே இல்லைங்கிறதுனால அந்த ஜே அப்படியே தான் இருக்கும். -2j ப்ளஸ் கே. ஸோ இதுதான் சி மைனஸ் ஏவோட வேல்யூ. அடுத்தது பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் வந்து டேரெக்டாக அதில் ஈக்குவேஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன, 1 -2 அண்ட் கே. பியோட வேல்யூ வந்து 12 6 1 அண்ட் சியோட வேல்யூ 6 6 1 ஈக்குவல் டு 1 சால்வ் பண்ணுறப்போ ரோ காலம் கேன்சல் ஆகி 6 - 6ன்னு வந்துடும். 6 - 6 சாரி, இப்போ இங்கே வந்து பியோட வேல்யூவில் வந்து -1 வரும். ஸோ -6 ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது -2 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணுறப்ப +2 ஆகிடும். இந்த ரோ காலம் பண்ணுறப்ப 12 + 6ன்னு வந்துடும். ப்ளஸ் 1 ஆஃப் இந்த ரோ காலம் கேன்சல் பண்ணுறப்ப 12 6 ஆர் 72 மைனஸ் 6 6 ஆர் 36. அடுத்தது டேரெக்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம். 6 + 6 12 12 1s ஆர் 12. 12ஓட 6 பண்ணோம்னா 18 18 2s ஆர் ப்ளஸ் 36. 72ல் 36 மைனஸ் பண்ணோம்னா வேறு வேல்யூ 36. ஸோ அது ப்ளஸ்ஸாக இருக்கனால +36. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 84 நமக்கு வேல்யூ வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இது ஸ்கியூ லைன்ஸில் வந்துடும்.
நெக்ஸ்ட் என்னென்னா பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரை வந்து மாடுலஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ வேணுங்கிறதுனால நம்ம இங்கேயே அதை பண்ணிக்கலாம். ஸோ பி வெக்டார் ஐஜேகே எழுதியாச்சு. அடுத்தது பியோட வேல்யூ 12 6 -1, டியோட வேல்யூ 6 6 1 ஈக்குவல் டு ஐ கேப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 6 + 6. இது பார்த்திங்கன்னா மேலே நம்ம சி மைனஸ் ஏவும் இதில் அது மட்டும்தான் இருக்காது. ஸோ வந்து ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அந்த வேல்யூஸ்க்கு பதிலாக நம்ம ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே கேப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் மட்டும் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 6 6 36 12 ஐ கேப் 12ஓட 6 ஆட் பண்ணோம்னா 18 -18 ஜே கேப் 72ல் 36 போயிடுச்சுன்னா 36 கே கேப். இப்போ இதை அப்படியே மாடுலஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேல்யூஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே மாடுலஸில் போடுறப்ப என்ன பண்ணுவோம், ரூட்டில் ஸ்கொயரிங் பண்ணுவோமா. ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144 மைனஸ் ஆஃப் இங்கிறது ப்ளஸ் ஆகிடும். 18 ஸ்கொயர் பண்ணுறப்போ 324 ப்ளஸ் 36 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1296 வரும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 1764 வரும். இது அப்படியே வெளியில் எடுத்தோம்னா 42 வரும். இது ஈஸியஸ்ட் மெத்தடில் சொல்கிறேன். இது எல்லாத்துலேருந்தும் 6 டேபிள் இருக்கா. ஸோ 6 அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். 6 வெளியில் எடுத்துட்டோம்னா அங்கே என்ன ஃபஸ்ட்டில் வந்து 2 வருமா. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். 2 - 3 + 6 இது அப்படியே ரூட்டில் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ரூட்டில் 6 பண்ணோம்னா 36 அண்டு 2 2 3 6 இது எல்லாத்தையுமே அப்படியே தனித்தனியாக எப்போதும் போல் ஸ்கொயரிங் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 அண்ட் 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36ன்னு வந்துடும். ஸோ 36 4 ஆட் பண்ணோம்னா 40 40 + 4 44 49ன்னு வந்துடும். ஸோ ரூட் 36லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 6ன்னு வந்துடும். 49 ஸோ ரூட் 36லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 6 அண்ட் 49லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 7. ஸோ 6 7s are 42. இது ஈஸியான மெத்தட். உங்களுக்கு இது புரிஞ்சாலும் நீங்கள் இந்த மெத்தட்ஸை போட்டுக்கலாம். ஸோ பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் மாடுலஸ் வேல்யூ 42. ஹென்ஸ் ஸ்கியூ லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ shortest distance between lines எது வேணாலும் எழுதலாம். இல்லைன்னா shortest distance ஈக்குவல் போட்டு ஃபார்முலா எழுதலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடடில் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலே உள்ளதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ அதோட வேல்யூ 84, கீழே வேல்யூ வந்து 42. ஸோ 42 டேபிளே 84 வருங்கிறதுனால 2. ஸோ டெல் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.